தங்கச்சி அம்மா எதுக்காடா கூப்பிட்ட? என்ன விஷயம்? நீ அதுக்கு கூப்பிட்டே. எதுக்கு கூப்பிட்ட? தங்கச்சி நேத்து என்ன கிழமை? நேத்து புதன்கிழமை. நேத்து புதன்கிழமை. நேத்து வியாழக்கிழமை. ஏய் லூசு பயலே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனா நேத்து புதன்கிழமை தானே? நீ சொல்லுடி. சொல்லுனே. அட்வான்ஸ் முடிஞ்சு வச்சு அண்ணேன்னு சொல்லு. முகரே தங்கச்சி அதோ தெரியுது வெள்ளிமலை எங்க இருக்கு? வெள்ளிமலை இப்படி பேசுறதுக்கு அப்புறம் இடக்கு மடக்கா பேசினா எப்படி? ஏன்னா இருந்தா சொல்ல மாட்டேனா வெள்ளிமலை இருக்குன்னு. டியூப் லைட் ஆது இந்த கருவையை கட்டி வச்சிருக்காப்ல, அது வேற விஷயம். சரி, நான் சொல்றது மழை தெரியுதுன்னா ஆமான்னு சொல்லணும். ஏன்? அப்பதான் சண்முக மாமா காசு பரட்டு பரட்டுன்னு எண்ணி தருவாரு. அப்படியா? நல்ல எத்த தண்டி மழை. மலையில எறும்பு வரிசை வரிசையா போகுதா? ஆமாண்ணே. ஒரு எறும்புக்கு மண்டை உடைஞ்சு ரத்தமா ஊத்துதா? ஐயோ, அந்த மூணாவது போற எறும்புக்கு பார்த்தேனே கால் உடைஞ்சு பாவம் அப்படி நொண்டி நொண்டி போகுது பாருனே. நல்ல என்ன தங்கச்சியா, சூப்பரா கண்டுபிடிச்சி எறும்புக்கு. இப்படி எல்லாம் சொன்னாத்தான் காசு வரும். நமக்கு தேவை ஆம்பளைக்கு தேவை பணம். சீட்டு காசு கொடுக்கணும்ல. சாப்பாடா சங்கமா? நமக்கு தேவை சாப்பாடு. இரியா இரியா ஏயா இரியா நாடாத்த கெடுத்துறாங்க. இரியா அந்த வெள்ளிமலையில இருந்து மான துரத்தி வந்திருக்காரு நம்ம இனத்தவர். சரி, துரத்தி அந்த மான திருத்தி ஓடியாந்து இதுக்குள்ள போய் கடவுளே சோறுங்கிற கைய கொஞ்சம் காலையில எதுக்குள்ள விட்டுக்கிட்டு கிடக்குற மாதிரி. நீ எப்ப பார்த்தாலும் அதுக்குள்ள விட்டு கிடக்க. ஓ என்ன கேட்டு போறாரு வாத்தியார் தானே கேட்கிறாரு. கேட்டு போற அதுதான் பேசாம இரியாவும் அத்துப்படி அத்து 16 வாட்டு பாடிக்கிட்டு கிடக்குறது நேரம். அப்படி சொல்லுனே, அப்படி சொல்லு. யாரு கேட்டது 16 வாட்டு? உள்ள கிளம்பிட்டு போயா சைடுக்கு போயானா போகல, எங்க நின்னுக்கிட்டு இருக்கா? இரியா சீக்கிரம் வரணும்ல. நீ அப்படியா பட்டாலும் 3 மணிக்கு இங்க வந்திருக்கணும்யா. நல்லா பொழந்துக்கிட்டு தூங்கி போட்டு இங்க வந்து எங்களை போட்டு உயிரை எடுக்கிற. ஓ கடவுளே கடவுளே. அதனால இரியா என்னை சொல்ல முடியா. ஓ புள்ள பச்சிய மடியில கட்டின மாதிரி துரத்தி வந்த மானு திருத்தின்னு இதுக்குள்ள உள்ள போயிச்சாமா. என்கிட்ட கேட்டாரு வல்லையிலையும் சொல்லி நிப்பாட்டிங்க. இந்த பிள்ளைகிட்ட கேட்டு இந்த பிள்ளை வல்லையிலையும் சொல்லிடுச்சு. சரி, உங்ககிட்ட கேட்டு பிடிக்கிறமா. ஏன்னா இடத்தின் தலைவி நீ தானே. நான் தானே. நான் என்னதான் காய்ச்சி முச்சு கத்துனாலும் தலைவி நீ தானே. நீ என்னதான் கிறுக்கு பைய மாதிரி எடுத்து சொன்னாலும் புரியாதவருக்கு. ஓ அப்ப ஆக மொத்தத்துல கிறுக்கு பையன் சொல்றேன். அப்படி சொல்ல வரலனே, அப்படி அவர் நினைப்பாருன்னு சொல்ல வர்றேன். அவர் கிறுக்கு பைய முட்டா பையன் நீ நினைச்சிட்ட. அவர் அப்படி நினைப்பாரு. நம்ம உன்னை பத்தி தெரியாதுல்ல. பழக்க வழக்கம் சரியில்லை. இன்னையோட நிப்பாட்டிக்கே மந்திரியோட. அண்ணே என்ன நம்ம இடத்த தேடி வந்துட்டார். வந்தவருக்கு வரவேற்பு கொடுக்கணும் இல்லையா? நீங்க 2 பேரும் உள்ள போய் காவலை பாருங்க. வந்தவருக்கு வரவேற்பு கொடுத்து மான் குட்டி இல்ல அப்படிங்கிற எடுத்து சொல்லிட்டு வந்துறேன். போயிட்டு வாங்க. நல்லா இருப்பியா? மாறுங்கள் வேடுபரே. இந்த இடத்தின் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் நான் தாங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் யார், எங்கிருந்து வருகின்ற விவரத்தை இன்னும் தெளிவாக எடுத்து கூறினால் ஏதோ எங்களால் முடிந்த உதவியை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். புரிஞ்சது புரியாதது, அறிஞ்சது அறியாதது,
தெரிஞ்சதே தெரியாதது. ஆனா இருந்தாலும் எத்தனையோ இருக்கிறது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதை நினைப்பது சாதாரண மனித உள்ளத்தில் வரக்கூடியது. இவன் நல்லவன்டா, இவன் நல்லவன்தா அப்படின்றத பாக்குறது நம்மதான். இவன் கெட்டவன் அப்படின்னு பாக்குறது நம்மதான். ஆனா எல்லாம் என்ன காரணம்? மனசுதான் காரணம். ஆமா. இப்ப கோயில் ஊர்ல குடியிருக்க கூடாது. கோயில் ஊர்ல குடியிருக்க முடியுமா? அது எப்படி? நாட்டுக்கு ஒரு கும்பாசி வைக்கிறாங்க. எதுக்காக வைக்கிறாங்க? ஊர்ல தெய்வம் அடுக்கிறக நம்ம கிட்ட இருக்கணுமேன்றதுக்காக தான் வைக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா நான் வெள்ளிமலை வேட்டைக்காரனா. எங்க அப்பா சரியாண்டி, எங்க அம்மா சடைச்சி. என் பேர் கந்த வேடன். ஏற்கனவே ஒரு மானை கொடுத்தாரு, அதை பரிசா கொடுத்தாங்க. ஆனா இந்த 2ஆம் மானா படுது வேல்மலை சாரில் மேய்ச்சிக்கிட்டு மருமகனே நீங்க தான் பிடிச்சிக்கிட்டு வரணும் அப்படின்னு என் மாமனர் ஆசையும் இவரோட ஐத்த ஆசையும் எங்க அப்பாவோட ஆசையும் அம்மாவோட ஆசையோடு இந்த வேலிமலைக்கு வந்து வேலிமலைக்கு இடையில அழகான ஒரு புள்ளி மானை பார்த்து மானோட வந்தது காட்டுக்குள்ளே இந்த மானை பிடிப்பதற்காக உங்களிடத்தில் நான் எதிர்பார்த்து நிற்கிறேன். அதனால இந்த மானை எப்படி தெரிய வந்த விவரம் சொல்றேன், கேட்டுக்குங்க. நீங்க வந்த காரியம் என்னன்னா என் மானை பிடிச்சி கொடுத்துக்கிட்டா மானை பிடிச்சி போயிருவேன். என்ன சொல்றீங்க? மான்குட்டி நான் பிடிச்சி தரணுமா? நீங்க தான் காட்டுறேன். இடத்த காட்டணுமா? இடத்த காட்டினாலும் மான்குட்டியை உன்னால பிடிக்க முடியாது. ஏங்க நான் சொல்றேன் உன்னால பிடிக்க முடியாதுன்னு. இல்ல என்ன பார்த்துட்டு இவர் பிடிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? இவர் பிடிப்பாரு நினைக்கிறீங்களா? இல்லங்க, ஒருத்தரை பார்த்தாலே தெரியும்ல மான்குட்டியை உங்களால பிடிக்க முடியும், பிடிக்க முடியாது அப்படிங்கிறது தெரியும்ல. அது மாதிரி உங்களை பார்த்தாலே மான்குட்டியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வரல. ஏன்னா அடுத்த கட்டு படிக்கும் போது நெஞ்சம் அடுத்த கட்டு போகும்னா இப்ப கண்ணாடி பாக்குறோம், கண்ணாடிக்கு பின்னாடி என்ன இருக்கும்? பாதரசம் அப்படிங்கிற ரசம் இருக்கு. ரசம் இருக்கு. நம்ம சாப்பிட்ற சோத்துல ரசம் பார்த்தாத்தே அது சீரணமாங்கண்ணா. அப்போ ஜீரணமாகணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ரசத்தை சேர்றாங்க. அதே மாதிரி கண்ணாடியை பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? பின்னாடி ரசம் சேர்க்கணும். அதே மாதிரி அடுத்த கட்டு பழிக்கும் போது நெஞ்சம் கடுத்த கட்டு முகம்னா இந்த முகத்தை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம்
ஏய் சரியான திருட்டு சிரிக்கடா அந்த பிள்ளை பத்தியா வீட்டுக்கு நுழைஞ்ச உள்ள தூக்கிட்டு போயிட்ட உள்ள நினைப்போம். அதே சமயத்தில் பாதி தவறு பண்ணிவிட்டு பித்தா நான் ஒண்ணுமே செய்யல அப்படி முடிக்கிற முகத்திலே கண்டுபிடலாம். அதே மாதிரி அடுத்த கட்டு பழிக்கும் நெஞ்சம் கடுத்த காட்டு முகம் நெஞ்சத்துல வந்து உள்ளதை வந்து முகத்தை கட்டுப்படலாம். இப்ப என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களை பார்த்தா மான்குட்டியை பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நல்லா பாருங்க. நல்லா பார்த்துட்டேன். நல்லா பாரு தெரியும். போட்டிருக்க டவுசரே ஒழுங்கா போட தெரியாம உன்னை ஏத்தல இறக்கணமா இருக்கு. நீங்க எப்படி மான்குட்டியை பிடிப்பீங்க? டவுசரே போடுற வயசு இல்ல, சரியா போட தெரியல. சின்ன பிள்ளைல பாத்திருக்கீங்களா? டவுசர் எடுத்து போடுப்பானா ஒரு பக்கம் ஏத்தமா இருக்கும், ஒரு பக்கம் இறக்கமா இருக்கும். சரியா போட தெரியாது, பச்சை புள்ள. ஏன்னா அந்த மாதிரி நீங்க வந்து நிக்கிறீங்க. நீங்க எப்படி மான்குட்டியை பிடிப்பீங்க சொல்லுங்க அப்போ. வீட்டுல போய் டவுசர் எப்படி போடணும்னு கத்துக்கிட்டு வாங்க. என்ன பண்றது? அப்புறம் நீங்க மான்குட்டியை பிடிக்கலாம். சரிங்களா? மான்குட்டியை பிடிக்கிறதுல சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா மானின் வேகமும் மனவேகம் இருக்காங்க. மானுக்கு ஈடு கொடுத்து ஒரு மனிதரால ஓடவே முடியாதான். அப்படி இருக்கும் போது இருங்க, நீங்க ரொம்ப பேசிட்டீங்க, அதிகமா பேசிட்டீங்க, கொஞ்ச நேரம் இருங்க. இவ்வளவு நேரம்லாம் பேசுற அளவுக்கு எனக்கு பொறுமை பத்தாது. சரிங்களா? மானின் வேகமும் மனவேகம் இருக்கா. மனிதருக்கு ஈடு கொடுத்து மானுக்கு ஈடு கொடுத்து எந்த மனிதரால ஓட முடியுமா? ஓடவே முடியாது. அப்படி இருக்க மான்குட்டியை பிடிக்க வந்திருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் நியாயமான விஷயமா? ரெண்டாவது, ஒரு வேட்டைக்கு வந்தவர் மான்குட்டியை பிடிக்கணும்னு வந்தவர் வில்லு அம்பு கையில கொண்டுட்டு வரணும். இல்ல வேட்டையாடுறதுக்கு பல வகை இருக்கு. என்ன மனம் உடஞ்சு போய் கிடக்கு. நல்ல அடிப்பு, நிறைய மானை பிடிச்சு அடிச்சு போடுறது. ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. மொட்டை மூச்சு எப்படி அடிக்கிறது? இது ஒன்னத்துக்குமே பிரயோஜனம் இல்ல. சைஸா இருக்கா பாத்தியா? சைஸா இருக்கா பாரு. ஓ, ரெண்டுக்கும் அப்படிதான் இருக்குதா? ரெண்டுமே மலங்கிருச்சா? மல்லுக்கு இருக்காங்கல்லங்க. அதாவது எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது. இந்த இது கணா எப்படி இது போட்ட வச்சுக்க பெரிய அப்படி நீட்டுக்கிட்டே போகு. போட்டா போ நீட்டுக்கிட்டே போயிட்டு இருக்க. ஆமா, பாதுகாப்பா போயிட்டு இழுத்து வரப்ப பார்த்தா இழுத்து வந்துட்டே இருக்கு. அது மாதிரி பேசாம போட்டு அப்படி இழுத்துக்கிட்டு வர வச்சிருக்க வேண்டியதானே? இல்லங்க, அப்படி இழுத்துருப்பேன். ஏன்னா பாவம் அந்த மானு நான் எவ்வளவு தங்கமாய மாமி வளர்த்துக்கா தெரியுமா? செல்லமா தேனும் தினமும் பாலும் பழமும் அத்தனையும் கொடுத்து வளர்த்துருக்காரு. அப்பே மானை பார்த்தேன் பாத்தியா? இதை அடிச்சோம்னா யாரு நீங்க வளர்த்தீங்களா? நான் வளர்க்கல, என் மாமே வளர்த்த மாட்டாங்க. பார்த்த உடனே ஆசைப்பட்டுட்டேன். என்ன ஒரு அழகா கற்பூர வாசனைக்கும் சம்பாதும் சாந்தும் அப்படியே வாச. ராமாயணத்துல சீதை பார்த்த உடனே ஆசைப்பட்டுட்டாங்க மான் மேல. மான் பாக்குறதுக்கு சாதாரண மான் மாதிரி இல்ல, அப்படியே பொன்னிறமா மின்னுச்சா அழகா. பார்த்த உடனே நம்ம ஆசைப்பட்டுட்டாங்க. ஆசைப்பட்டு ராமனை கூப்பிட்டு கேட்டாங்க, சுவாமி எனக்கு இந்த மானை பிடிச்சு கொடுங்க வளர்க்கறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. மானை பிடிக்காமனு போனாரு. மான் இல்ல, அது வந்தது மாரிசன்னு தெரிஞ்சிருச்சு. இவர் பானத்தை போட்டு அடிச்சுட்டாரு. அண்ணனுக்கு ஏதோ சீதாபயம் லட்சுமணாபயம் மாரிசன் கத்த, சீதா லட்சுமணன் கூப்பிட்டு சொல்ல அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து போல இருக்குன்னு சொல்ல, லட்சுமணனாகப்பட்டவன் சீதைக்கு முன்பதாக 7 கோடுகளை கிழித்து வைத்து விட்டு போக, அந்த நொடியில என்ன பண்ணிட்டார்? ராவணனாகப்பட்டவன் வந்தா சீதையை தூக்கிட்டு போயிட்டான். பார்த்த உடனே ஆசைப்பட்டனாலதான் அங்க அவ்வளவு பெரிய சம்பவமே நடந்துச்சு. இப்ப நீங்களும் பார்த்த உடனே ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறீங்களே, ஆபத்து கொஞ்சம் அதிகமா இருக்குமே, பரவாயில்லையா? ஒரு வார்த்தை கோச்சுக்காதீங்க. நம்ம ஆம்பளை பிள்ளை ஏதாவது ஆசைப்படுறோமா? முருகனே ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டிருக்காமா? ஆசைப்படுவோம். இருந்தாலும் நம்மளோட பெண்கள் அதிகம் ஆசைப்படுவாங்க. வந்து அதிகம் ஆசைப்பட மாட்டோம். ஒண்ணு பொண்டாட்டி பக்கத்துல இருக்குன்னு நினைப்பான். சரி. இல்லைன்னா என்ன நினைப்பான்? சாப்பாடு வயிறார போடணும்னு நினைப்பான். சரி. தூக்கத்தை நினைப்பான். இந்த பொம்பளை பிள்ளைங்க மட்டும் எவ்வளவுதான் செஞ்சாலும் சரி, எவ்வளவுதான் கொடுத்தாலும் சரி, பத்தலைன்னா இப்ப நான் கடை கூட்டி போறான், ஒரு கல்யாணத்துக்கு கூட்டி போறான். சரி. அந்த பிள்ளை இப்படி போட்டுக்கா பாருனாங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 பவுன் போட்டிருக்கேன். அவனும் ஆம்பளை தானே. நீ என்னையா போட்ட? சும்மா காதை மறைச்சு கூட்டி வந்துட்டு நீ வாட்ட, நீ வேலைக்கு போற வர, நீ உன் ஜோலித்தை பாக்க. அங்க பாரு இன்னொரு பொம்பளைய பாரு, 100 பவுன் போட்டிருக்கிறா. இதெல்லாம் தேவையாங்க? பெண்கள் மனசு பெரிய மனசு இல்லையா? எவ்வளவு ஆசை பத்தியில. அடுத்தவங்க பிழைக்கிறது வந்து ஏன் இந்த பொண்ணு ஆசைப்படுறாங்க? அப்ப கஷ்டப்பட்டாங்க, சம்பாதிச்சாங்க போடுறாங்க. நம்மளும் கஷ்டப்பட்டு போடணும்னு நினைக்கணும் இல்லையா? ஆசைப்பட்டா அது ஆபத்துல முடியும். ஏன்னா அப்படி கிடையாதுங்க. பெண்களை பத்தி அப்படி சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் சொல்லி வாங்கி வச்சாலும் கூட ஒரு கட்டிய கணவன் ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வியாபாரமோ இல்ல ஒரு தொழில் தொடங்கணுங்கிற விஷயத்துல துவண்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துல மனைவி என்ன தெரியுமா சொல்லுவா? உடனே தான் கழுத்துல காதுல கிடக்கிற அம்மூட்டு நகையும் கொண்டு வந்து கொடுத்து, ஏன் அப்படி உட்கார்ந்துருக்க, எந்திரியா, இது ஒண்ணா போயிட்டு போகுது, அடுத்த தொழில பாத்துக்குவான், இந்த அதை கொண்டு அடகு வெயில வித்துரு, முடிஞ்சு போச்சு. உண்மையான வார்த்தை. அதனாலதான் பெண் புத்தி பின் புத்தின்னாங்க. இதுல நான் வந்து நான் அனுபவப்பட்டவன். நான் நாடக அரங்கேற்றம் ஆகிறதுக்கு முருகனே அரங்கேற்றம் வச்சே ஆகணும். சரி. எனக்கு வாத்தியார் யாருன்னா கோவிந்த ஐயரு
காருக்குள்ள இருந்தாரு. அவரு தான் எனக்கு வாத்தியாரு. அரங்கேற்றம் வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் வீட்டுல போய் என் பொண்டாட்டி கேட்கிறேம்மா, அரங்கேற்றம் வச்சே ஆகணும், அரங்கேற்றம் வச்சா தான் ஒரு நடிகர் வெளியே போக முடியும் அப்படின்னு. சரி, எந்த காசும் இல்லையா? இன்னையா கேட்க தாலி அடக வச்சா பாரு மனுஷி. பத்தியா தாலியை கொண்டு அடக வச்சா, அதெல்லாம் நீங்க நினைச்சு பாத்தியா? வாழ்க்கையில மறக்கவே முடியாத சம்பவம். வாழ்க்கை நடந்துச்சு. தாலியை கொண்டு போய் அடக வச்சிருக்கியா? அந்த வேற வழி இல்ல. 20,000 ரூபாய் அன்னைக்கு செலவு. 20,000 ரூபாய்க்கு தாலி, ஒரு நகை, காதல இருப்போம் கழட்டி கொடுத்தா. சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு நினைவு வருது. ஏன்னா வெம்புபால் விழுபால் பையே, மேல் விழுந்து அல்பால் பையே, தம்பளம் தின்பால் பையே, சாகரம் என்பால் சில பெண்கள் வந்து மாறி மாறி போவாங்க. ஆனா கட்டி மனைவி மட்டும் தான் இப்படி நினைப்பாங்க. அந்த மாதிரி நீங்க பரவாயில்ல, உங்களுக்கு கடமை பேசுறீங்க. அதுக்காக சீதையை பத்தி பேசுறீங்களே, சீதை நல்லவங்களா? ஏன் நல்லவங்க இல்லைங்கிறீங்களா? நல்லவங்களான்னு ஏன் இல்லைங்கிறீங்களா? மான் மேல ஆசைப்படணும்? எப்படி ஒரு பவுன் மேல ஆசைப்படலாம், ஒரு 10 நகை மேல ஆசைப்படணும், இடத்து மேல ஆசைப்படலாம், சொத்து மேல ஆசைப்படலாம். ஏன் மான் மேல ஆசைப்பட்டாங்க? எதுக்காக ஆசைப்பட்டாங்க? பார்த்தோன்னே அழகா இருக்கு, பார்த்தோன்னே ஆசைப்பட்டாங்க. அதனால என்ன? அந்த அம்மா நகை பணம் கேட்கறதுக்கு அந்த அம்மா நாட்டுக்குள்ள இருந்தது, காட்டுக்குள்ள. உனக்கு வேண்டாம். ஏன் உனக்காக நான் புருஷன் இருக்கிறடா, ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி. ஆமா, புருஷன் எங்க இருக்கானோ அங்கதானே பொண்டாட்டி இருக்க முடியும். அதுதானே பொண்டாட்டிக்கு ஒரு மரியாதை. புருஷன் ஒரு பக்கமும் பொண்டாட்டி ஒரு பக்கமும் இருந்தா ஊர் உலகம் என்ன பேசும்? அதனால என்ன சொன்ன, உனக்காக நாடு நகர எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். எனக்கு ஒரு ஆசை, இந்த மானை புடிச்சுதாங்களே, நான் பாட்டுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. இதில் என்ன தவறு? ஆனா ஒண்ணு, ராம சொன்னாலே கேட்டால சீதை. என்னது? அம்மா உனக்கு இந்த மானு வேண்டாம், உனக்கு இந்த மானை பிடிச்சு போய் என்ன பண்ண போற? நீ இந்த மானை பார்த்தா என்ன பண்ண போற? இது வேண்டாமா, சொன்னா கேளுமா அப்படின்னாரு. எனக்கு வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சா. அதனால ராம என்ன பண்ண, வேட்டைக்கு போனார். போயின்ற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மானாகப்பட்டது மாறி மாறி அப்படியே தப்பி ஓடுது. பானத்தை போட்டார், மான் மரணம் ஆகிறது. ஆனால் மரணத்துக்கு பிறகு என்ன ஒரு சத்தம் கடிச்சு, என்ன சத்தம் கடிச்சு? ராமா சீதா அபயம், ராமா அபயம் சத்தம் கடிச்சு. இது கேள்விப்பட்ட உடனே லட்சுமணன் வந்து சீதா பக்கத்தில் இருக்காரு. சீதா பக்கத்தில் உட்காருக்காரு. என்னங்க லட்சுமணா, ஏதோ சத்தம் கேட்குது, கேட்டியா? ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? சீதாபயம் லட்சுமணாபயம் ராமன் குரலை போலவே. ஆக என் கணவருக்கு ஏதோ இந்த வனத்துக்குள்ள ஒரு ஆபத்து நடந்துருச்சு. என் மனதில் தோணுது, லட்சுமணா நீ உடனே போய் என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னா. அப்ப என்ன பண்ணா லட்சுமணே, எங்க அண்ணன் உலகத்திலே, அதாவது ஆக்கல் அழித்தல் காத்தல் முத்தொழிலுக்கு முதல்வன். அவரை அழிக்கிறதுக்கு இந்த யுகம் அல்ல, எந்த யுகம் வந்தாலும் எங்க அண்ணன் அழிக்க முடியாது. எங்க அண்ணன் ஒரு வீர புருஷன், அவர் அழகு உள்ளவன், அவனை அழிக்க முடியாதுமா அப்படின்னு எவ்வளவோ லட்சுமண சீதையில எடுத்து சொன்னா. கேட்கலையே. பெண் புத்தி பின் புத்தி. பெண்ணுடைய மனசுல தெரியுமா ரகசியம் தங்காது. ஆண்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு ரகசியத்தை மடக்கி வச்சிருப்போம். பெண்கள் வந்து எதா இருந்தாலும் பட சொல்லி போடுறது. அவ எப்படி மனசு தகச்சு தங்காது. இது வந்து பெண் புத்தி. அவர் பின்னாடி கஷ்டப்பட்ட பிறகு ஆஹா விட்டுட்டுமே, வாழ்க்கையை இழந்துட்டுமே, நல்லவன் நினைச்சு இறங்க நான் கடைசியில் கைவிட்டு போயிட்டான்னு சில பெண்கள்லாம் பார்த்து ரோட்டில் அலைகிறாங்க. நீ இப்போ பார்த்தா இதெல்லாம் கண்ணில் பார்க்குறோம். அந்த மாதிரி அன்னைக்கு சீதாப்பட்ட பிடிவாதம் பிடிச்ச காரணத்தினால ராவணே சீதாபைய லட்சுமணாபைய சத்தம் கேட்டுச்சு. லட்சுமணன் சொல்லி பார்த்த கேட்கல. ஆனா இருந்தாலும் அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அப்ப அண்ணன் எப்படா இறந்து போவாரு, அப்ப நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தவறான கண்ணோட்டத்தில் பார்த்துட்டா. அவ லட்சுமணன் புரிஞ்சுட்டா, ஆஹா நம்ம தெய்வமா காலையில எந்திரிச்சு சீதா தாயே அப்படின்னு நம்ம வணங்குறோம். மாதா பிதா, நம்ம தாய் மாதிரி அம்மாவை நினைக்கிறோம், சீதாவை நினைக்கிறோம். ஆனா கடைசியில் நம்மளையும் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் நினைச்சிட்டாங்களே அப்படின்றதுக்காக மன விட்டு நொந்து அழுதுட்டு போறேன் போனார். யார்? லட்சுமணே. அந்த மாதிரி போகலாமா? நான் அந்த நான் கேட்டிருக்கேனே லட்சுமணே, அந்த மாதிரி போன அந்த மாதிரி நானும் போய் நல்லா இருக்குமா? என்னாலும் போக முடியும், ரோசம் வந்து நானும் போயிடுவேன். போன காலில் நாதம் வாங்க முடியாது நம்ம. அதனால தூக்கிட்டு போயிட்டார் ராமனே. தூக்கிட்டு போய் அவங்க சிரமப்பட்டாங்கம்மா. அதனால ராமனுடைய வேட்டை வேற, இந்த வேட்டை வேறம்மா. கிரேதா துபாவரி கலியுகம். இந்த கலியுகத்துக்கு வந்த கந்தனோட வேட்டை பெருமையா இருக்கணும். என்ன சொல்ல வர்றீங்க? பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும்.
வந்திருக்கீங்க. உங்க மான்குட்டியை மறைச்சு வச்சுக்கிட்டு அதை கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. உங்க மானுக்கு உண்டான அங்கலட்சணமோ அடையாளமோ ஏதாவது இருந்தா வேணா சொல்லுங்க. மான்குட்டி இனிமே வந்தா உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம். அல்லாம குறையாது, கில்லாம வலிக்காது. அல்லாம குறையுமா? குறையுமே. எப்படி குறையும்? கில்லாம வலிக்குமா? வலிக்குமே. எப்படி வலிக்கும்? இருக்கு ஒரு பொருளுக்கு வச்சுக்க அல்லாம இப்படி குறையும். அல்லாம குறையாது அப்படின்னா மழை நேரத்துல மழை பெஞ்சு கம்மாயெல்லாம் நிறைஞ்சிருக்கும். சரி. அதுவே சித்திரை வைகாசியில பார்த்தோம்னா தண்ணி எல்லாம் வத்திரும். அப்படி சொல்றீங்க. அத நம்ம யாராவது அள்ளுறோமா? இல்ல. ஆனா அல்லாம அது குறையுது இல்ல கொஞ்சம் கொஞ்சமா. அல்லாம குறையும், கில்லாம வலிக்கும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டப்படுனாங்க. வார்த்தை ஒரு வார்த்தை நம்ம ஒருத்தவங்களை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மனசு வலிச்சிடும். அப்ப அது கிள்ளவே கிடையாது, மனசு வலிக்குது இல்ல, அதான் கிள்ளாமல் வலிக்கும். சரிங்க, பரவாயில்ல. நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டீங்க. இருந்தாலும் அதுதான் காரைக்குடி லட்சுமி. இன்னொரு நாளைக்கு வருவான். நன்றி. 2 பேரும் வெளில வந்துடும். 2 மணி சந்திப்பான். அதனால அடையாளம் கேட்ட காரணத்தினால ஒரு பாடலோட அடுத்து நான் அடையாளம் பாடி இருக்கிறேன். அடையாளம் கேட்டா அடையாளத்தை தான் பாடணும். மான்குட்டி எப்பேற்பட்ட மான்குட்டிங்கிறத சொல்லிட்டீங்க. அந்த மான்குட்டி தான் இல்ல, ஆணுக்குண்டான அடையாளத்தை சொல்லுங்க, வந்தா சொல்றேன்ட்டு. தங்க தங்க அதெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா உண்மையை சொல்லிட்ட பொழுது அதை ஏத்துக்கிறதா தன்மை வேணும். ஆகையால் அடையாளம் எப்பேற்பட்ட அடையாளம்? நான் 2.5 மணி நேரம் இங்க இருந்து நான் போகணும். நீங்களே எங்க ஓடிடுவீங்க. சாயாத கொம்பிருந்தாலும் தன் தலை நிமிர்ந்து பாயாதமா, தன் தலை நிமிர்ந்து பாயாதமா, தன் தலை நிமிர்ந்து பாயாதமா.
தகுதனத்தோ ஒரு அன்மானை நான் காண தகுதனத்தோ நான் ஒன்னத்தான் தெரிவி இருக்கிறேன். என்ன எதுக்கு நீங்க தேடி வரணும்? தெரிவதற்கு காரணம் இல்லாம வந்திருப்பேன். இந்த பூமால் நேரத்துல மாலை வர வந்திருக்கேன். எப்படி தெரியுமா? லைட் அமத்திட்டு உள்ள என்னமோ பண்றேன். பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீ தான். அதுக்கு தானே பவுடர் அடிக்காம படுத்து கிடக்குறேன். அண்ணே ஒரு வேடுவர் வந்தாரு. பாதி அழிச்சு இருப்பேன். அப்பதான் கூப்பிடுவேன். அப்படியே முண்டமா வர சொல்லுவேன். எப்ப தங்கச்சி கூப்பிட்டா வரணும்டா. அந்த வேடுவர் மான்குட்டியை தேடி வரல. சரி உன்னையே தான் தேடி வந்தேன். உன்னையே தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு வேணாம். நீ வேற சாமியை வணங்கு முதல்ல. என்னைய பார்த்து சொன்னாருன்னு சொல்றேன்டா. நல்ல வேலை. சாமி வணங்கிரோமா? வேற மாதிரி காலிலே உனக்கு கட்டி வைக்கணும் முதல்ல. வச்சு கட்டி
மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மத்தள மேலும் முரசொலிக்க வரிசங்கமில் தாங்கே ஒளி இசைக்க பயமே வள்ளி வேடனாகவும் வேலனாகவும் யாமே வந்தேன். கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இந்த கல்யாண காட்சி பார்த்துட்டா செவ்வாதோஷம் உள்ளவங்க குழந்தைகளுக்கு நீங்க கல்யாணம் முடியும்னு சொல்லி ஐதீகம் சொல்லுது. பக்கத்துல வந்து எல்லாரும் முன்னால வாங்க வாங்க. ஏதோ பாய வச்சுக்கிட்டு நிக்கிறாத்தா வாத்தா. வாங்க 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 வாங்க. ஏன்னா நல்லது. இந்த காட்சியை பார்த்துட்டா வீட்டுக்கு புண்ணியம். இந்த கலியுகத்து நான் சொல்லல, கந்தபுராணம் பேசுது. வாங்க வாங்க வாங்க. பெரியவங்க ஆசீர்வாதம்லாம் இருக்கணும். கூப்பிடுறாங்க. வர வேண்டுமா? உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணியம் அழைக்க வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் முதலிடமே வேண்டும் சுவாமி. அப்படியாகட்டும் அப்படியாகட்டும். ஐயனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்